சட்டம் சாமானியனுக்கும் துணை நிற்கும் என்பதற்கு சான்றாக ஒரு நிகழ்வு என்பது நடந்தேறியிருக்கின்றது. சேலம் டு சங்ககிரி பைபாஸ்ல ராஜா என்பவர் ஒரு பேக்கரி ஷாப் வச்சிருக்கிறார். இந்த பேக்கரி ஷாப்பை அவர் ரன் பண்ணிட்டு இருக்கக்குள்ள இரவு 10 மணிக்கு மேல காவல்துறையினர் தொடர்ந்து வந்து அவருக்கு நெருக்கடி கொடுத்திருக்கிறாங்களா. என்ன மாதிரியான நெருக்கடி அப்படின்னாக்க, 10 மணிக்கு மேல கடை திறக்க கூடாது, கடை திறந்தா நம்ம மேல வழக்கு போடும்னு சொல்லிட்டு அவரை மிரட்டியதாகவும், என்ன செய்வது என்று திகைத்து போன ராஜா என்பவர் என்ன பண்ணிருக்கிறார்னா, லீகலா ஒரு அட்வொகேட்டை கான்டாக்ட் பண்ணி ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்கிறாரு. அந்த கேஸை விசாரித்த நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, காவல்துறையை பார்த்து தமிழகத்தினுடைய தொழில்துறை ஆணையம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, தமிழகத்துல 24 மணி நேரமும் வணிக கடைகள் திறந்திருக்கலாம், யாராலும் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது, யாரிடம் வந்து மாமூல் கேட்டாலோ பிரச்சனை செய்தாலோ நீங்க நீதிமன்றத்தை நாடலாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே அரசாணை பிறப்பித்திருக்கிறார்கள். இது காவல்துறைக்கு தெரியாதா? 10 மணிக்கு மேல கடை இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? அப்படி எந்தவித ஒரு வரையறையும் கிடையாது. தாராளமாக 24 மணி நேரமும் ஒரு வணிக நிறுவனத்தை நடத்தலாம். அங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏதேனும் வந்தால் மட்டும்தான் காவல்துறை தலையிட வேண்டுமே தவிர, அதை தவிர்த்து வணிகம் செய்வோரை மிரட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் ராஜா என்பவருக்கு ஆதரவாக தீர்ப்பளித்திருக்கிறாங்க. இந்த காணொலியை வணிக நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்குமே பகிருங்க. யாராவது 10 மணிக்கு மேல வந்து இந்த கடையை திறக்க கூடாது, போக கூடாதுன்னு சொன்னாங்கன்னா உடனே நீங்களும் நீதிமன்றத்தை நாடுங்க. சட்டம் சாமானியனுக்கும் துணை